உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர் இத பேசினா பாஜகவை நோக்கி இந்த பேச்சு பேசினதுதான் வந்துட்டு மாபெரும் விவாத பொருளாக மாறி இருக்கு. அப்படி எடுத்துப்போமா? அவர் பீஃப் பத்தி பேசுறதே ஒரு மாபெரும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வழிவகை. இது பேசினா சர்ச்சை வரும்னு தெரியாமலா பேசியிருப்பார், பேசியிருக்காரு. அவர் தெரியாம தான் பேசுவார். நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் மேடம். மாட்டு இறைச்சி சாப்பிடணுமாங்கிறது அவங்க தனி ஏற்றுமதியிலேயே 2வது இடமோ 3வது இடத்துலயே வந்து இந்தியா இருப்பதாக சொல்லப்படுது இல்ல இருக்கு ஏற்றுமதி செய்யுதுதான் இல்லன்னு சொல்ல. ஆனா அதுல பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் கூட அதுல இருக்க மாட்டாங்கன்னு நான் கேக்குறேன். இதெல்லாம் ஏன் ராகுல் காந்தி அவர்கள் செய்யறார்? சாஃப்ட் இந்துத்துவான்னு அவர் மேல விமர்சனமும் வைக்கப்படுது. இவ்வளவு விஷயத்த உங்க தலைவர் வந்து பாஜக எதிர்கொள்ளணும்னு பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நீங்க போற போக்குல என்ன பண்றீங்க? அதை உடச்சூற வேலை தானே பாக்குறீங்க. தமிழர்கள் புண்படும்படியாக பேசிவிட்டார். அப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி பாஜக மலரும்? 2027 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் எப்படி பேசிட்டு வரீங்க? தமிழர்களை புண்படுத்தவும் செஞ்சிருவீங்க. அப்புறம் தமிழ் ஒரு முழுக்க தமிழ்னு பேசிக்கிறீங்க. ஆனா தமிழர்களை பத்தி பேசுறீங்கல்ல. ஏதோ ஒரு புக் ஃபங்க்ஷன்ல போய் சனாதனம் சொல்லிட்டு அவர் பேசின அந்த ஒரு விஷயம், அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 5 மாநில தேர்தலில் எதிரொலித்ததா இல்லையா? பீஃப் சொன்னதுக்கு ஆட்டுக்கறின்னு சொல்லியிருந்தாலும் அவரை வந்து சீன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரை வந்து அந்த மாதிரி தான் விமர்சிக்கிறாங்க நெட்ல. பீஃப் சாப்பிட்றவங்க கூட இதை நீ சாப்பிட்டாவணும்னு யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. சூப்பரா இருக்கு பாரு நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு யாரையும் சொல்றது இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? அதை ஒரு அரசியலா மாத்துறாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ இளங்கோவன் இப்ப இந்த கருத்து சொல்லியிருக்காருல, இத ஆமாங்க அப்படிதான் அவர் சொன்னது சரிதான் சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லுவாரா? ராகுல் காந்தி சொல்லட்டும், நம்ம இந்த டிபேட்டே வேணாம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அப்புறம் இன்னைக்கு என்ன பரபரப்பான தகவல்கள், என்ன விஷயம்? நான் வந்து ஆபீஸ்க்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து பீஃப் சமைச்சு வச்சீங்கன்னா நாங்க வருவோம் அப்படின்ட்டு ஒரு தலைவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பீஃப் சாப்பிடுறதுல என்ன தப்பு? பீஃப் சாப்பிடுறது தப்பா சரியா அப்படிங்கிறது அடுத்த வாரம் அது தனியா வந்து வச்சுப்போம். அதுக்கு முன்பாக இது ஏன் வந்துச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது ஏன் வந்துச்சுன்னு, ஒடிசால தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் பேசுறார். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த கருவறை சாவி, அந்த கருவூல சாவி அது வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றார். எதுக்காகனா அங்க வி.கே. பாண்டியன், நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். வி.கே. பாண்டியன் ஒரு அதிகாரியாக இருந்து அவர் வந்து நவீன் பட்நாயக்கோட கட்சியில இணைந்து அவர் ஒரு தமிழர், மதுரைக்காரர். அவர் தான் அடுத்த சிஎம்னு கூட சொல்லப்படுது. நவீன் பட்நாயக் அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு சொல்லப்படுது. கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட எழுந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழர் வந்து உங்களை ஆள்வதா அப்படின்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக காங்கிரஸ் வந்து ஒரு தமிழரையே நீங்க இழிவுபடுத்திட்டீங்க, நாங்க வந்து தமிழக பாஜக அலுவலகத்தை வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லி போராட்டம் அறிவிச்சு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அண்ணாமலை சொன்னதுதான் சம பதில். வர்ற 10 பேர் தானே வர போறீங்க, வாங்க, உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு அது செல்வ பிறந்தகர் சொன்னதுக்கு இது சொன்னாரு. இதுக்குதான் இளங்கோவன் அவர்கள் சொன்னாரு, ஆமா அப்படியா, நாங்க வந்து அசைவ பிரியர்கள், நாங்க வரோம், எங்களுக்கு அசைவமா எடுத்து வைங்க, குறிப்பா பீஃப் அது வந்து எடுத்து வைங்க அப்படின்னு அவர் சொன்னதுதான் வந்து சர்ச்சையை கிளப்பிருக்கிறது. இதுல என்ன சர்ச்சை அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அவங்க எல்லாமே அரசியல், நீங்க ஒரு அரசியல் இருக்கிறீங்க, நீங்க பேசுற ஒரு எதிர்வினையும் ஒரு ஓட்டை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதோட நீங்க வந்து பேசணும். ஒரு அரசியல்வாதியும் 5 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 ஃபேஸ் இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல நாளைக்கு வந்து 6வது ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த 6வது ஃபேஸ் எலெக்ஷன் எங்கெங்க நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு நடக்க போற அந்த 58 தொகுதிகள்ல நடக்க போகுது. 58 தொகுதிகள்ல உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், டெல்லி, ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கம் இங்கெல்லாம் நடக்க போகுது. 58 தொகுதிகள் நடக்க போகுது. இதுல ஜாஸ்தியான சீட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் 14 தொகுதிகள், ஹரியானா 10 தொகுதிகள், பீகார் 8 தொகுதிகள், டெல்லி 7 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்தை எல்லாத்தையுமே கவு பெல்ட் மாநிலம்னே சொல்லுவாங்க. உங்களுக்கு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், கவு பெல்ட் மாநிலம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கவு பெல்ட் பாது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அங்க வந்து பசு அப்படின்னா அது வந்து ஒரு புனிதத்துவம் வாய்ந்த, அந்த புனிதத்துவத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடிய
வாக்காளர்கள் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கருதப்படுகிறது அந்த மாநிலங்கள். அந்த மாநிலத்துல எலெக்ஷன் நடக்க போது அதுல உங்க காங்கிரஸ் கட்சி தான் வந்து அங்க வந்து பிரதானமா வந்து பாஜக கூட மோதும் இடத்துலயே இருக்கு. இப்ப குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா, பீகார்ல அவங்க கூட்டணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மோதக்கூடிய இடத்துல இருக்கு. இப்ப நீங்க இங்க பேசுற பேச்சு இப்போ நேற்றில இருந்து ஒரு விவாத புள்ளியாக மாறி எல்லா இடத்துலயும் பாஜக வந்து இதை வந்து கடுமையா வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு காங்கிரஸ் கட்சியோடைய ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர், ஒரு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர், முன்னாள் காங்கிரஸ் மத்திய அமைச்சராக இருந்தவர், அந்த கட்சியோடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் இப்படி பேசிவிட்டார் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா கொண்டு போறாங்க. இது வேணாம், இது வந்து என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு தெரியாம ஒரு தலைவர் பேசலாமா? பேசி இருக்கிறார், சர்ச்சையா இருக்கிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு கூட்டணி முறிவையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மோடி அவர்கள் பேசியிருந்தார் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் மனித பிறவியே இல்லை, ஏதோ ஒரு வேலை செய்வதற்காக தான் ஆண்டவன் என்னை அமைச்சிருக்கிறார், நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதை வந்து நெட்டிசன்கள் போட்டு வந்து இதை ஒரு கிண்டலாவே அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாபெரும் பாரத தலைவர் அவர், பாரத பிரதமர் அவர், இந்தியாவினுடைய பிரதமர், வெளிநாடு எங்கும் வந்து மோடி வந்து அறியப்பட்ட முகமாக இருக்கிறார். சோ அவரும் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு தலைவர்கள் இந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது வந்து ஒரு வாடிக்கையா தானே இருக்கு வினோத். இந்த பேச்சுகளுக்கும் இளங்கோவன் பேசியது சமீபத்துல இஸ்லாமியர்கள் குறித்து அவர் பேசலையா? மோடி அவர்கள் வெறுப்பு பேச்சு எவ்வளவு பேசியிருக்காரு. உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா காங்கிரஸ் வந்து அவனை புடிச்சிட்டு போயிடுவாங்க, தாலிகளை பத்தி பேசுனது, நிறைய குழந்தை பெற்றவர்கள் கிட்ட சொத்துக்கள் எல்லாம் வந்து ஷேர் போயிடும், இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகள், இஸ்லாமியர்கள் குறித்தான வெறுப்பு பேச்சுகள், இதுவும் ஒரு சர்ச்சையை தானே ஏற்படுத்துச்சு. அவங்க தரப்புல இது இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு இல்லைன்னு சொல்றாங்க. நமக்கு என்னன்னா, இதுல மோடி அவர்கள் வந்து தான் மனித பிரிவி இல்லைன்னு சொன்னதோ, அண்ணாமலை அவர்கள் அதிமுக விமர்சிச்சதோ, அதிமுக உருண்டு இருக்கிறதோ, இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது அது கிண்டலை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொன்னது அரசியல் ரீதியாக கூட்டணி முறிவுக்கு கூட காரணமான ஆயிருக்குன்னா ஆயிருக்கு. ஆனா இளங்கோவன் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது அந்த ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல. குறிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஹோலி கவுனே சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு, அது எதுக்கு கவு வந்துச்சுன்னு தெரியல, ஹோலி கவுன்னு சொல்லுவாங்க. பசுவை வந்து தெய்வமா வணங்குறாங்க அப்படின்னா ரொம்ப புனித பொருள். ஆமா, அது வந்து அந்த மாதிரியான இதை வந்து சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து மாறி இருக்கு. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பீகார்ல நடக்குது, பீகார்ல 8 தொகுதியில் நடக்குது. பீகார்ல பிரிடாமினன்ட் நமக்கு யாருன்னு தெரியும், யாதவர்கள். தமிழகத்திலும் கணிசமானவர்களா இருக்கிறாங்க. பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவங்க அவங்க, அந்த கம்யூனிட்டி. குறிப்பா ஹிந்து கம்யூனிட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேல வந்து பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் தான். நம்ம எல்லா கோயில்கள்லயுமே வந்து பசுமாடு இருக்கும், கோசாலை வச்சிருக்கோம், பசுமாடு இருக்கும். சோ அது வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய மனிதர்களோட, குறிப்பா ஹிந்து மதத்தை பின்பற்றவர்களுடைய உணர்வுல கலந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நீங்க கொண்டு வந்து நீங்க பீஃப் கறி இது கேரளால தாக்கத்தை ஏற்படுத்தாது. கேரளால அவங்களுடைய கல்ச்சர்லயே பீஃப்ங்கிறது ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுலயுமே நிறைய பேர் சாப்பிடுறாங்க வேணும். தமிழ்நாட்டுல இது வந்து ஒரு மாட்டிறைச்சி சாப்பிடாதீங்கன்னு பாஜக ஒரு வாட்டி சொல்லி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு தெரியுங்களா? என்னுடைய உணவு விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு அவர் கொடுத்ததற்கான பதிலடியாக தான் இவர் கொடுத்திருக்காரு. ஏன் இது ஒரு சர்ச்சை பேச்சாதான் நீங்க பாக்கணுமா? இல்ல மேடம், அதான் மேடம், பீஃப் சாப்பிடணுமா வேணாமாங்கிறது தனி விவாதம், அது அடுத்து போவோம். அதுக்கு முன்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர் இத பேசினா பாஜகவை நோக்கி இந்த பேச்சு பேசினதுதான் வந்துட்டு மாபெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. அப்படி எடுத்துப்போமா? அவர் பீஃப் பத்தி பேசுறதே ஒரு மாபெரும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான வழிவகை. இது பேசினா சர்ச்சை வரும்னு தெரியாமலா பேசி இருப்பார், பேசியிருக்காரு. அவர் தெரியாம தான் பேசுவார். நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம், பிரதமர் வந்து அவரை மீட் பண்ண வர்றாரு. ஒரு 49 நிமிஷம் அந்த பிரதமர் வந்து போயஸ் கார்டன் வீட்டுக்கு போயிட்டு ஜெயலலிதா அவர்களோட அந்த அவங்க வீட்டுல அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடுறாரு நினைக்கிறேன். லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இந்த தமிழகத்துக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனு எல்லாம் கொடுத்தாரு. காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள். இதுக்கு வந்து ஒரு பொது மேடையில ஈவி.கே. இளங்கோவன் சொல்றாரு, 49 நிமிஷம் இருவரும் ஒரு ரூம்ல இருந்து என்ன பண்ணாங்க? இதை பேசினவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர். 49 நிமிஷம் ஒரு நாட்டோடைய பிரதமரும் ஒரு நாட்டோட முதலமைச்சரும் ஆண் பெண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரூம்லன்னா, இது என்ன இத நீங்க சொல்றீங்களா வந்து இளங்கோவன் அவர்கள் அரசியல் தெரியாம தான் பேசுவாருன்னு? அவருக்கு தெரியாம தான் பேசுவார், அவருக்கு இதேதான் வேலை. இது ஒண்ணு. 2வது கேளுங்க, இசைஞானி இளையராஜா அவர்கள், அவர் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தின் ஒரு பிரைடு.
ஓகேவா? அவர் வந்து அவருடைய மருத்துவம் செய்யாத விஷயத்தை கூட அவருடைய இசை செய்யும். இப்ப கூட வந்து ராத்திரிகள்ல கிராமங்கள்ல அவருடைய பாட்டு கேட்காம தூங்குறது ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. கிராமங்கள்ல சிட்டிலேயே அப்படிதான். அதுதான் அது வந்து ஒரு கவிஞர் சூப்பரா சொல்லுவார், கிராமத்தை வந்து சிட்டிக்கு கொண்டு வந்த இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டின் மூலியமா. அந்த அளவுக்கு தமிழோடைய பிரைடா வந்து இளையராஜா அவர்கள் இருக்கிறாரு. அவரை சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து இசை அமைச்சு நீங்க வந்து பெரிய லைட்டா உங்களுக்கு எல்லாம் உயர் ஜாதின்னு நினைப்பா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உயர் ஜாதின்னு நினைப்பானா அப்ப அவர் தாழ்ந்த ஜாதின்னு சொல்ல வரீங்க? தாழ்ந்த ஜாதியா இருந்தா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டா? இது அவருடைய எண்ணத்திலேயே இருக்கிற விஷயமா தான் வந்து வெளிப்படுது. ஊடகங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு ஈவிகே இளங்கோவன். அது வந்து புதிய தலைமுறை ஊடகம் நினைக்கிறேன், 2013ஆம் ஆண்டுக்கு முன்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈழத்தமிழர்கள் விவகாரம் சம்பந்தமாக ஒரு டிபேட் வருது. அந்த டிபேட்டை இப்போ சன் நியூஸ் எடிட்டரா இருக்க ஒருத்தர் தான் ஒரு டிபேட்டை வந்து இது பண்றாரு. அந்த டிபேட்டை முடிச்சுட்டு போகும்போது இளங்கோவன் சொல்றாரு, இந்த விவாதத்தை வந்து நீங்க வந்து புலிகளுக்கு ஆதரவா நடத்துறீங்க, இதேதான் உங்களுக்கு வேலை, பாருங்க சிபிஐ வரும் பாருங்க இன்னும் ஒரு வாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்துல, பொது ஊடகத்துல அந்த ஊடகவியலாளரை, அந்த தொலைக்காட்சிய மிரட்டிட்டு போறார் ஈவிகே இளங்கோவன் அவர்கள். இவருக்கு இதேதான் வேலை. இந்த சர்ச்சை பேச்சுங்கிறது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்களை எடுத்து பேசுவது அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லயே ஒண்ணு. அவர் பேசுற விஷயங்கள் இதுவும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இந்த விஷயத்தோடைய இந்த விஷயத்தோட ஆழம் தெரியாம பேசின ஒரு கருத்தாக தான் இப்ப பார்க்கப்படுது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் கோயில் கோயிலா போறாரு வட இந்தியால. அங்க போனா அந்த மக்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக போறாரு. தான் ஒரு கவுல் பிராமணன் சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஓப்பனா தான் பேசினார். அங்க எதுவும் அவர் மறைக்கவும் இல்லை. இதெல்லாம் ஏன் ராகுல் காந்தி அவர்கள் செய்யறார்? சாஃப்ட் இந்துத்துவான்னு அவர் மேல விமர்சனமும் வைக்கப்படுது. இவ்வளவு விஷயத்த உங்க தலைவர் வந்து பாஜகவை எதிர்கொள்ளணும்னு பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நீங்க போற போக்குல என்ன பண்றீங்க? அதை உடச்சூற வேலை தானே பாக்குறீங்க. இதுல வந்து இப்போ இவர் பேசுறதால ஒரு 10 ஓட்டு கூட போதா? நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்துல, கேரளால இது ஒரு மிகப்பெரிய விவாதமா இல்லாம இருக்கலாம். ஆனா இது நீங்க வந்து ஒரு தேசிய கட்சி, நீங்க தேசிய கட்சியோடைய ஒரு முக்கியமான தலைவரா இருந்து நீங்க பேச வேண்டிய வார்த்தை எதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாட்டிறைச்சி அப்படிங்கறது வந்துட்டு பாஜகவை நோக்கி இந்த பேச்சு பேசினதுனாலதான் வந்துட்டு இது பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா பாஜகவினர் பசுவை வந்துட்டு தெய்வமாக வணங்குறாங்க அப்படின்றதுனால. சோ வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு உணவு அரசியல் இங்க இருக்குதானே செய்யுது. பாஜகவினர் யாரும் சாப்பிடறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வந்துட்டு மாட்டிறைச்சி ஏற்றுமதியில வந்துட்டு இந்தியா வந்துட்டு 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி இதெல்லாம் எல்லாம்லாம் இருக்கும்? இல்ல அந்த இறைச்சி மேடம், மாட்டு இறைச்சி சாப்பிடணுமா, அது சாப்பிடணுமாங்கிறது அவங்க தனி ஏற்றுமதியிலேயே 2வது இடமும் 3வது இடத்துலயே வந்து இந்தியா இருப்பதாக சொல்லப்படுது இல்ல இருக்கு ஏற்றுமதி செய்யுதுதான், இல்லன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் கூட அதுல இருக்க மாட்டாங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்க இல்லையா? சோ வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய, காங்கிரஸ் கட்சியை நிறுவியவர், காங்கிரஸ் கட்சியை வந்து வழிநடத்தியவர், உங்களோட குருவா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு இந்த மாட்டு இறைச்சியை பத்தி? ஐ வில் நாட் கில் அ கவ் ஃபார் சேவிங் எ ஹியூமன் லைஃப். ஒரு மனித உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக கூட நான் ஒரு பசுவை வதைக்க மாட்டேன். மகாத்மா காந்தி சொன்ன விஷயம். நீங்க மகாத்மா காந்தி தானே உங்களுடைய அப்படியே ஐடியல்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கீங்க. போய் படிங்க, மகாத்மா காந்தி பசுவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு போய் இளங்கோவன் அவர்கள் போய் படிக்கட்டும். பெரியார் அவர்களே படிச்சா இப்படிதான். அவரு சொன்னதுக்கு பதிலடி தான் அவர் சொல்லியிருக்காரு. சாப்பிடவாங்க, சாப்பாடு செஞ்சு வைக்கணும், சாப்பிட வாங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு இதுதான் சொல்லியிருக்காரு. இது மாட்டிறைச்சி இது சொன்னது இது ஏன் இவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா எடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் புரியல. அப்படின்னு பார்த்தா தமிழர்களை பார்த்து பாஜகவினர் எவ்வளவோ பேசி இருக்கிறாங்க. அடுத்து வருவோம் இல்ல, உண்மைதானே? தமிழர்கள் புண்படும்படியாக பேசிவிட்டார். அப்புறம் தமிழ்நாட்டுல எப்படி பாஜக மலரும், 2027 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் எப்படி பேசிட்டு வரீங்க? தமிழர்களை புண்படுத்தவும் செஞ்சிருவீங்க. அப்புறம் தமிழ் ஊர் முழுக்க தமிழ்னு பேசிக்கிறீங்க. ஆனா தமிழர்களை பத்தி பேசுறீங்கல்ல? இல்ல மேடம், அது ஜூன் 4 தெரிஞ்சிடும். நீங்க இவ்வளவு பேச வேண்டாம். ஜூன் 4 நமக்கு அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எவ்வளவு சீட் வாங்குறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாங்க வச்சு மக்கள் புறக்கணிச்சதுதான். புறக்கணிக்கட்டும். அவங்க புறக்கணிக்கலன்னா அவங்க எந்த மாதிரி வராங்கிறது அதை வச்சு தெரியும். இந்த சனாதனம் குறித்த பேச்சுக்களும் வந்துட்டு இதுதான் உலக அளவுல, இந்திய அளவுல பேசப்படுது. அதுதான் சொல்ல வந்தேன். ஏதோ ஒரு புக் ஃபங்க்ஷன்ல போய் சனாதனம் சொல்லிட்டு அவர் பேசின அந்த ஒரு விஷயம், அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 5 மாநில தேர்தலில் எதிரொலித்ததா இல்லையா? இது அரசியல் தெரிந்த எல்லாரும், மூத்த பத்திரிகையாளர் இருந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க. கமல்நாத் எதுக்கு சொன்னாரு, நீங்க திமுகவுடைய இந்த இந்தி கூட்டணியோட மாநாடு நீங்க மத்திய பிரதேசத்தில் நடத்தாதீங்கன்னு கமல்நாத் எதுக்கு சொன்னாரு?
இங்க வந்து சனாதனத்துக்கு எதிராக நீங்க பேசிட்டு நீங்க அதே தலைவரை கூட்டு வந்து நீங்க போபால்ல நீங்க வந்து கூட்டம் போட்டீங்கன்னா அது எங்களுக்கு வந்து இவங்க வந்து எதிர்பச்சாரமா கொண்டு போவாங்க, எங்களால் தாங்க முடியாது, மக்களுடைய சென்டிமெண்ட்ல அது இருக்குங்கிறதால தான் கமல்நாத் யாரு முன்னாள் காங்கிரஸ் உடைய முதலமைச்சர் மூத்த தலைவர்களில் ஒருவர், இந்திரா காந்தி ராஜீவ் காந்திக்கு லெப்ட் ஹேண்டா இருந்தவர், அவர் வந்து மறுத்தார். அவரு கிட்டத்தட்ட பார்த்தா கமல்நாத் வந்து சோனியா காந்தி அவர்களை விட சீனியர் காங்கிரஸ்ல. அவர் மறுத்தார், வேண்டாம் திமுக இந்த இந்தி கூட்டணியோட நீங்க போபால் நடத்தாதீங்க அப்படின்ட்டு அவர் மறுத்தார். ஏன் மறுத்தார்? இந்த ஒரு காரணம் தான். நீங்க அரசியல் இருக்கீங்க, நீங்க பீஃப் சாப்பிடலங்கிறது அப்புறம் கூட நீங்க இப்ப இந்த 2 ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஜாஸ்தி உட்கார்ந்து ஜாலியா பேசலாம். இல்லைன்னா போராட்டம் பண்ண வரோம் அப்படின்னா நீங்க பாஜகவை சீண்டுங்க. பாஜகவை சீண்டதுக்கு இப்ப அண்ணாமலை இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப அந்த பசு பீஃப் சொன்னதுக்கு ஆட்டுக்கறின்னு சொல்லியிருந்தாலும் அவரை வந்து சீன்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவரை வந்து அந்த மாதிரிதான் விமர்சிக்கிறாங்க நெட்ல. அதை கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஒரு சில சமூகங்களே வந்து தெய்வமாக வழங்கக்கூடிய ஒரு இதுவை நீங்க இந்த மாதிரி சொன்னது அப்படிங்கிறது அந்த விஷயத்தோட ஆழம் தெரியாம பேசிவிட்டீங்க அப்படின்னு தான் அது வந்து எடுத்துக்கொள்ள முடியுது. வேற எதுவும் அதுல எடுத்துக்கொள்ள முடியல. அது தாண்டி சாதாரண ஒரு பீஃப் கறி இந்திய அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டும் போல மாற்றி இருக்கு. மாற்றி இருக்குன்னு சொல்றேன். மாற்றி இருக்கு, நிறைய இடத்துல வந்து மாற்றப்பட்டிருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்க இப்போ மேல போனோம்னா கால் பண்ணுங்க. தென் தமிழகத்துல அந்த சமூகம் வந்து பரவி வாழ்றாங்க ஒரு சமூகம். அந்த சமூகத்தை நீங்க யாரை வேணா கூட்டு பேசுங்க, இல்ல அந்த சமூகத்துடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சும்மா ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், பார்ப்போம். அவங்க உண்மையை சொல்லுவாங்க, அவங்களோட உணர்வு என்னன்னு சொல்லுவாங்க. இவங்க மகாத்மா காந்தி சொன்னதுக்கு விட்டுருவோம். நம்மளுடைய மண்ணின் மைந்தர், நம்ம வந்து இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய நம்மாழ்வார் அவர்கள் பசுவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு போய் எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. அடிப்படை விவசாயமும் அந்த மண்ணோட மகத்துவமும் தெரிஞ்ச யாரும் கூட இந்த வார்த்தையை பேச மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. இப்ப பீஃப் சாப்பிடறவங்க கூட இதை நீ சாப்பிட்டாவணும்னு யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. சூப்பரா இருக்கு பாரு நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு யாரையும் சொல்றது இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, அது ஒரு அரசியலா மாத்துறாங்க. அதுவும் நீங்க பாஜக விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் விமர்சிக்கலாம். எதுக்கு இதை தூக்கிட்டு எதுக்கு வரீங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான கேள்வி. அதுக்கு வந்து இளங்கோவன் தான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க சொன்னீங்க பத்தியா, இளங்கோவன் இது தெரியாம பேசிருப்பாரா? அவர் தெரியாம தான் பேசுவார். அவருக்கு நிறைய விஷயம் தெரியாது. அதுவும் குறிப்பா இந்த விஷயத்துல அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு கூட அவருக்கு தெரியல. அந்த மாதிரிதான் உளறி வச்சிருக்காரு. பாப்போம் இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு ஜூன் 4 அன்று எல்லாமே தெரிஞ்சிரும். குறிப்பா வந்து அவங்க இந்த என்ன நான் எப்படி பாக்கணும்னா, இந்த 2 ஃபேஸ் இருக்குல்ல, இந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் 2 ஃபேஸ் இருக்கு. இங்க என்ன மாதிரியான பாதிப்பை வந்து அது ஏற்படுத்துது? ஒண்ணுமே இல்ல. இப்போ இளங்கோவன் இப்ப இந்த கருத்து சொல்லியிருக்காருல்ல, இத ஆமாங்க அப்படிதான் அவர் சொன்னது சரிதான் சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லுவாரா? ராகுல் காந்தி சொல்லட்டும், நம்ம இந்த டிபேட்டே வேணாம். செல்வ பிறந்தவர் சொல்லுவாரான்னு பாப்போம். செல்வ பிறந்தவர் கூட சொல்லட்டும் மேடம். EVKS இளங்கோவன் பேசியது சரி, ஆமா மாட்டுக்கறி பத்தி சொன்னா என்ன தப்புன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா? ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டாருன்னா நம்ம இது விவாதமே தேவையில்லை. கண்டிப்பா. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா? தெரியல, பாப்போம். நம்ம பொறுத்து தான் பாப்போம். சரி மேடம், இன்னொரு விஷயத்துல பொறுப்பா பேசுவோம். நன்றி.